நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நிறுத்துப்பா. விசாலா விசாலா சார், நீங்க இங்கே இருங்க. மிஸ்ஸஸ் விசாலம் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனாங்க. ஐசியூ வார்டில் இருக்காங்க. தேங்க்யூ. அங்கிள், அம்மாவுக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேம்மா. எப்படி நடந்தது இதெல்லாம்? தெரியலம்மா. நான் ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். 4 பேர் ரோட்ல விசாலத்தை கட்டையால அடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே ஓடி போயிட்டானுங்க. நான் விசாலத்தை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேம்மா. முதலாளி, இது யாரோட வேலைன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் கங்கா. ஆனா இந்த விஷயத்துல சிந்தாமணி கூட நம்ம நேருக்கு நேரம் மோதக்கூடாது. தகுந்த ஆதாரத்தோட தான் அவளை மடக்கணும். இல்ல அங்கிள், ஆதாரபூர்வமா நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி தண்டிக்கணும். நாம பொறுமையா இருந்ததுனாலதான் அவளுக்கு திமிரு அதிகமா போச்சு. இதே மாதிரி விட்டு வச்சோம்னா அவ திரும்ப திரும்ப இதே மாதிரி வேலைகளை தான் செய்வா. இதுக்கு உடனே பதிலடி கொடுத்தாகணும். விசாலம் குணமாய் வீட்டுக்கு வரட்டுமா? அதுக்கப்புறம் தான் இந்த சிந்தாமணி நான் யாருன்னு புரிஞ்சுக்குவா. எங்கேயோ வாழ வழி இல்லாம மூளையில கிடந்தவளை கூட்டிட்டு வந்து வாழ வச்ச விசாலம்மாவுக்கு கிடைச்ச பரிசை பாத்தீங்களா முதலாளி? ஆமா கங்கா, சொந்த சகோதரின்னு கூட பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா. அந்த சிந்தாமணிக்கு சொந்தம் பந்தம் பாசம் இப்படி எந்த உணர்வுமே கிடையாது அங்கிள். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொத்து சேர்க்கணும், அடுத்தவங்க மனசை புண்படுத்தணும், அவ வழியில யாராவது குறுக்க வந்தா அவங்கள தீர்த்து கட்டணும். மனிதாபிமானம்னா என்னன்னே தெரியாத ஒரு மிருகம் அந்த சிந்தாமணி. டாக்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? தலையில அடிபட்டதுனால மயக்கத்துல இருக்காங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நாங்க பார்க்கலாமா? மயக்கத்துல இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சது போய் பாருங்க. அங்கிள், அம்மாவுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? நந்தினி, ஒன்னும் ஆகாதும்மா. விசாலம்மாவை இதை விட மோசமான நிலைமையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க. நிச்சயமா பொழைச்சுக்குவாங்கம்மா. மாறுனா உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்கே. சரி, என்ன சாப்பிடுற? ஒண்ணும் வேண்டாம். நான் இப்ப காஃபி குடிக்க போறேன். எனக்கு நீ கம்பெனி கொடுக்கணும். ஓகே? சரி. கமலா, 2 காஃபி எடுத்துட்டு வா. அருணா, அடுத்து என்ன செய்ய போறதா உத்தேசம்? அடுத்த வாரம் எனக்கு MBA ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. அதுக்காக மறுபடியும் பெங்களூர் போறேன். MBA முடிச்சிட்டு எனக்காக எங்க அம்மா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க. அதை முழுக்க முழுக்க நான் தான் பாத்துக்க போறேன். ஓஹோ, படிச்சதும் ஒரு புது கம்பெனி உன் கைக்கு வரப்போகுது. அதெல்லாம் சரிதான் அருணா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை. புரியல. புரியலையா இல்ல புரிஞ்சுக்க நீ முயற்சி பண்ணலையா? ஆன்ட்டி, நீங்க லாயர். உங்களை மாதிரி என்னால பேசவும் முடியாது, நீங்க பேசுறது என்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. எது பேசுறதா இருந்தாலும் பட்டுன்னு பேசுங்க. அருணா, உனக்கு எல்லா சிறப்பும் இருக்கு. ஆனா உன் புருஷன் உன் பக்கத்துல இல்லையே. ஆன்ட்டி, சொல்றேனே, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க மட்டும் உங்க புருஷன் கூட இருக்கீங்க. நீ சொல்றது நியாயம்தான். ஆனா நான் உன் மேல கோவப்பட மாட்டேன். எனக்கு அமைஞ்ச புருஷனே இல்ல. ஆனா உனக்கு அப்படி இல்ல அருணா. பிரேம் ரொம்ப நல்லவர். அவரை நீ புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா காஃபிமா. அருணா, எல்லாருக்குமே நல்ல புருஷன் அமையறது இல்ல அருணா. நீ பிரேம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பாக்குற. அம்மா,
வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஐயோ, என்ன இது? 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டு வந்திருந்தோம். நீங்க தான் சேர்ந்து வாழணும், பிரிஞ்சு வாழ்றது நல்லது இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாழ்றோம். என் மனைவியும் இப்போ 3 மாசம் முழுகாம இருக்கா. இந்தாங்கம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்ப நாங்க வரோம்மா. போயிட்டு வாங்க. இப்ப வந்துட்டு போனவங்கள பாத்தியா? அவங்களும் ஒன்ன மாதிரி தான். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள், மனஸ்தாபங்கள் வரலாம். ஆனா அதுவே நிரந்தர பிரிவாகாது. தாம்பத்திய உறவுங்கிறது ஒரு பிரிக்க முடியாத பந்தம். அதை புரிஞ்சுக்கிறவங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். வணக்கம் மேடம். ஒரு நிமிஷம் அருணா, உட்காரு. நானும் பிரேமா வர சொன்னேன். இப்ப யமுனாவோட கொலைகேஸை நான் தான் எடுத்து நடத்த போறேன். அது விஷயமா பேசதான் பிரேமா வர சொன்னேன். சாரி ஆண்டி, நான் கிளம்புறேன். அருணா, வேண்டாமா, எனக்காக நீ ஒன்றும் போக வேண்டாம். அவங்கள நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க பிரேம். பிரிஞ்சிருக்கிற 2 பேரையும் சேர்த்து வைக்கிற ராசி இந்த இடத்துக்கு உண்டு. அதேதான் இப்ப உங்க விஷயத்திலும் நடந்திருக்கு. சிந்தாமணி, என்ன இவ்வளவு ஆர்வமா பேப்பரை பார்த்துட்டு இருக்க? விசாலம் அடிப்படை செய்தி வந்திருக்கான்னு பாக்குறியா? விசாலத்துக்கு அடிபட்டிருக்கா? என்ன சொல்ற கங்கா? நீ நடிச்சு நான் நிறைய பார்த்திருக்கேன் சிந்தாமணி. அதனால நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? விசாலம்மாவை எதுக்காக ஆள் வச்சு அடிக்கிற? இது அக்கிரமமா இருக்கு. ஊர்ல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? எல்லாரும் என்கிட்ட ஓடி வரீங்க. கெட்டது எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம். நாங்க யாருமே உன்னை பகைய நினைக்கல. விசாலம்மாவை எதுக்காக எதிரியா பாக்குற? அவங்களால தானே உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. விசாலத்துக்கு நீயே வக்காலத்து வாங்கிட்டு வர. பழைய பந்தம் இன்னும் போகலையா? சிந்தாமணி, என்ன மிரட்டுற? நீ ஒரு தீய சக்தி. உன் மேல என் சுண்டு விரல் கூட படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லனா உன்னை இந்த இடத்துலயே கொண்டு போட்டிருப்பேன். இனிமேல் நீ வாழணும்னு நினைச்சீனா வார்த்தையை அளந்து பேசு. திரும்ப திரும்ப நீங்க எல்லாருமே சேர்ந்து என் கோபத்தை அதிகமாக்குறீங்க. நியாயமா கோவப்பட வேண்டியது விசாலம்மா தான். அவங்க வாழ்க்கையை பறிச்சது நீ தானே. உன் மேல இறக்கப்பட்டதுக்காக தானே விசாலம்மாவுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்ட. விசால வாழ்க்கையை நான் தான் பறிச்சேன்னு எல்லாரும் சொல்றீங்களே. ஊர்ல யாருமே 2 பொண்டாட்டி கட்டிக்கலையா? அப்படி 2வது பொண்டாட்டியா வந்த எல்லாரும் கெட்டவங்கன்னு ஏன் நினைக்கணும்? உன் மேல பரிதாபப்பட்டதுக்காக பரிதாபத்துக்குள்ளாக்கி அவங்க வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியே. நந்தினின்னு ஒருத்தி மட்டும் இல்லாம இருந்திருந்தா விசாலம்மாவோட கதை என்னைக்கே முடிஞ்சிருக்கும். விசாலம்மாவும் முதலாளி இல்லனா இன்னைக்கு நீயும் நானும் இல்ல சிந்தாமணி. அன்னமிட்ட குடும்பத்தையே அலக்கழிக்கிறியே. இது தர்மமா? இல்ல உன்னை அந்த தெய்வம் தான் மன்னிக்குமா? இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. பொம்பளையா பிறந்திருக்க, பொம்பளையா வாழ பாரு. அருணா, எதுக்கு இங்க வந்தீங்க? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே என்கிட்ட பேச என்ன இருக்கு? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. அதை இப்ப கழட்ட வேண்டாம்னு பாக்குறேன். புருஷன் வேண்டாம், ஆனா நான் கட்டின தாலி மட்டும் வேணுமா? அந்த சென்டிமெண்ட்ல எனக்கு இல்ல. சாதாரண செயினை கூட கழட்ட கொஞ்சம் யோசிப்பேன். அந்த யோசனையில தான் நீங்க கட்ட தாலி இன்னும் கழட்டாம வச்சிருக்கேன். அருணா, நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த கேஸ்ல இருந்து நான் ஈஸியா வெளில வந்துருவேன். ஏன் கேஸ் நடத்த பணம் தேவைப்படுதா? இல்ல அருணா, நான் எப்பவுமே உன் பணத்தை நம்பி இல்லை, என் உழைப்பை மட்டுமே தான் நான் நம்பி இருந்தேன். நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வரேன்னு சொன்னீன்னா என்னால் எதையும் சாதிக்க முடியும். சாதிச்சதெல்லாம் போதும். யமுனாவை கொலை பண்ணதும் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததும் இதான் நீங்க பண்ண சாதனையா? இத பாருங்க,
இனிமே நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இங்க பார், நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு என்னைக்குமே மாறாது. உன் அம்மா தான் நம்மளை பிரிக்க பார்க்கறாங்க. அம்மா தான் எனக்கு ஆதரவா இருக்காங்க. அவங்களே நீங்க குறை சொல்றீங்களா? நான் சொல்றது உண்மை அருணா. நான் அம்மா பத்தி தப்பா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. நாம 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு உங்க அம்மா உறுதியா நினைக்கிறாங்க. உன் வாழ்க்கை கெட்டாலும் பரவாயில்ல, அவங்க கௌரவம் முக்கியம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸ்டேட்டஸ்க்காக நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் பலி கொடுக்குறாங்க. எனக்கு எது நல்லதுன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி, இப்போ நான் சொல்றத உடனே நீ நம்பணும்னு அவசியம் இல்லை. 6 முறை உட்காந்து யோசிச்சுப்பேன், அப்போ உனக்கு புரியும். நான் வரேன். ஓஹோ, இந்த வேலை நடக்குதா இங்க? 6 அமர்ந்து யோசிக்க சொல்றியா? 6 நான் தானே யோசிக்க முடியும். இந்த நாராயணன் இருக்கும்போது நீங்க 2 பேரும் ஒன்று சேர்றதா? நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா எனக்கு என்ன வேலை அந்த வீட்டில்? இதை உடனே சிந்தாமணி அம்மாட்ட போய் சொல்றேன். என்னம்மா ரேஷன் கடையில் கும்பலாக நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க? எல்லாரும் வரிசையில் நில்லுங்க. அம்மா மாடியில் இருக்காங்க, கீழே வந்து எல்லாருக்கும் புடவை ஜாக்கெட் கொடுப்பாங்க. வரிசையில் நில்லுங்க. இந்த புடவை என்ன விலை இருக்கும்? தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடுங்கி பார்த்த கதையா? புடவை என்ன விலைன்னு தெரிஞ்சா தான் வாங்குவீங்களோ? சும்மா தான் சார் கேட்டேன், கோவிச்சுக்காதீங்க. நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த புடவையை வாங்கி கொண்டு புடவை கடையில் கொடுத்து காசை வாங்கிக்கத்தானே? எல்லா இடத்துலையும் இதானே நடக்குது. இப்போ அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? என்னடா அவன் பேண்ட் சட்டை போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் பக்கா லோ கிளாஸு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த அம்மாட்ட வந்திருக்கேன். யோ தாடி, இங்கே ஆம்பளைகளுக்கு புடவை கொடுக்கலையே, நீ எங்கே இங்கே வந்த? சிந்தாமணி அம்மா 10 பெண்களுக்கு புடவை தாலி இலவசமாக கொடுக்குறாங்க. ஆமாம், நீ யாரு? டேய், என்கிட்ட அடி வாங்கினது மறந்து போச்சா? என்னையே பார்த்து யாருன்னு கேட்குற? உங்க சிந்தாமணி அம்மா சுமங்கலி தானே? ஆமாம். அதுக்கு காரணமே நான் தான்டா. புரியலையே. சிந்தாமணிக்கு புரியும், கூப்பிட அவளை. வாங்க வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க, இது உங்க வீடு. இப்பவாது என் வீடுன்னு ஒத்துக்கிட்டியே. உன் வாழ்க்கையில இன்னைக்கு தான் நீ உண்மையை பேசியிருக்க. சரி சரி, எல்லாரும் நிக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். உள்ள வாங்க. உள்ள போக வேண்டியது நீதான். என்ன சொல்றீங்க? விசாலத்தோட கதையை முடிக்கணும்னு பார்த்த, ஆனா முடியல. அவளுக்கு ஆயுசு கெட்டி சிந்தாமணி. நீ வாழறத பார்த்தாச்சு, இனிமே நீ அழியறதான் பார்க்கணும். அக்காவுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து என் மனசே சரியில்லைங்க. ஓஹோ, அப்படியே? ஆமாங்க. அக்காவுக்கு எப்படியாவது குணமாகணும்னு தான் 10 கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு புடவை கொடுக்குறேன். உன் கையால் அவங்களாம் பட்டுப்புடவை வாங்கிட்டு போன அவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்காது. ஏன்னா உன் ராசி அப்படி. என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் உன்னை தள்ளி வச்சிருக்கேன். இனிமே என்கிட்ட விளையாடுன உனக்கு கொல்லி வச்சிருவேன். ஏதோ அடிக்கடி வந்து சும்மா பேசிட்டு போறான்னு நினைக்காத. நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நாராயணா? ஊரையே மிரட்டிட்டு இருக்கிற உங்களை இந்த தாடிக்கார பசங்களா வந்து மிரட்டிட்டு போறாங்களே, ஏன் மிரட்டுறான், எதுக்கு மிரட்டுறான், ஒண்ணுமே புரியலையம்மா. இப்போ உனக்கு உடனே தெரிஞ்சாகணுமா? ஏதாவது ஏடா கூடமா பேசுன தொலைச்சிடுவேன். அதுக்கேம்மா என்ன மிரட்டுறீங்க? சரிம்மா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு அருணா வேற வர நேரமாச்சு. இப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சா தான் நம்ம கொடுக்கறதுக்கும் உங்க பொண்ணு அருணா வந்து பார்க்கறதுக்கும் சரியா இருக்கும். சரி, கூப்பிடு. அம்மா இப்படி வாங்க, எல்லாரும் வரிசையில் வாங்க. நம்ம நாட்டில் எதுக்கு கூட்டம் இருக்கோ கூட்டம் இல்லையோ, இலவசமாக எங்கேயாவது ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தாங்கம்மா. ஏய், 2 அடி தள்ளி விழு, அவங்க காலை யாரும் வார முடியாது. அம்மா, ஒரு ஆளுக்கு ஒரு புடவை தான். தள்ளு. அம்மா நீ வா. வாமா அருணா, உன் கையால 2-3 பேருக்கு புடவை கொடு. என்னம்மா இதெல்லாம்? எதுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்க? எல்லாம் உனக்காக தாம்மா. நாராயணா, இவங்களெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. நான் இது வந்துடுறேன். வாமா. அம்மா, யாரும் பயப்படாதீங்க. அம்மா சாயந்தரத்துக்குள்ள கீழே வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. அப்படியே ஓரமா நில்லுங்க. அருணா, பிரேம விட்டு பிரியணும்னு நான் ஒரு பக்கம் சொன்னாலும் எனக்கு அதுல விருப்பம் இல்லைம்மா. ஒரு தாய்ங்கிற முறையில சொல்றேன்.
நீ உன் புருஷன் கூட வாழ்றதாம்மா முறை. அதைத்தாம்மா நானும் விரும்புறேன். என்னம்மா சொல்றீங்க? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. பிரேம் கிட்ட இருந்து என்ன பிரிச்சு நீங்க தானே பெங்களூருக்கு என்ன படிக்க அனுப்பி வச்சீங்க. உண்மைதாம்மா. ஜெயந்தியும் பிரேமும் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீ சுதந்திரமா என்கிட்ட வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு தாய்ங்கிற முறையில நல்லவனோ கெட்டவனோ நீ உன் புருஷன் கூட வாழ்ந்தாதான் இந்த சமுதாயத்துல உனக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப நான் அவர் கூட சேரணுங்கிறீங்களா இல்ல வேண்டாங்கிறீங்களா? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அருணா, கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு தான் இந்த 10 பேருக்கு இன்னைக்கு இதெல்லாம் செய்யறேன். உன் புருஷனை உன்னை விட்டு பிரிக்கணும்னு நான் நினைக்கலம்மா. அப்படி எந்த தாயும் நினைக்க மாட்டா. நீ பிரேம் கூட சேரணும், அதாம ஏன் விருப்பமோ. உன் கல்யாண வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு என் மனசுக்குள்ள நான் எப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியுமா?